லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கூட்டணியில் சேர்ந்த எம்பிக்களுக்கு பிரதமர் ஊக்கம். திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் அணி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து சமீபத்தில் தேசிய ஜனதா கூட்டணியில் இணைந்த 45 லோக்சபா எம்பிக்களுக்கு டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் விருந்து அளித்தார். அப்போது உணவருந்தியபடி அவர்களுடன் உரையாடினார். தேசிய ஜனதா கூட்டணி ஒரு குடும்பம் போன்றது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் உரிய மரியாதையையும் வாய்ப்பையும் வழங்குகிறோம். கூட்டணியின் ஒவ்வொரு எம்பியும் எனக்கு முக்கியம். நான் அவர்களுடன் எப்போதும் இருப்பேன். யாரும் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை என பிரதமர் மோடி ஊக்கம் அளித்தார். அண்ணா பல்கலை கவுன்சிலிங் 2ஆம் சுற்றில் 79,000 பேருக்கு வாய்ப்பு. சென்னை அண்ணா பல்கலையின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி துவங்கியது. முதல் சுற்றில் 28,979 பேருக்கு பிஇ பிடெக் இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்வு கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. 93,117 மாணவ மாணவியருக்கு கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. 5ஆம் தேதி வரை மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு, கல்லூரியை ஆன்லைனில் பதிவு செய்தனர். அவர்களில் 79,403 பேருக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை நேற்று வெளியிடப்பட்டது. மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி பாடப்பிரிவை ஏற்க இன்று மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றை ஏற்கும் மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று சேர்க்கை பெறலாம். அதன்பின் 3ஆம் கட்ட கலந்தாய்வு துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டுக்கு 15 நீதிபதிகள் நியமனம். சென்னை ஹைகோர்ட்டில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை 75. அதில் 51 பேர் மட்டுமே தற்போது பணியில் உள்ள நிலையில் புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் உடனான ஆலோசனை பின் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள், கூடுதல் நீதிபதிகள் நியமனம் குறித்த அறிவிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். அதன்படி வழக்கறிஞர்கள் கோவிந்தராஜன், கிருஷ்ணசாமி, ரஜினிஷ், ரமேஷ் நடராஜன், ஜி.கே. முத்துக்குமார், ராமகிருஷ்ணன் ராஜேஷ், விவேகானந்தன், ரவிக்குமார், சங்கரநாராயணன், திலீப்குமார் நாகராஜன், எல்லப்பன் மனோகரன் ஆகியோர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதித்துறை அதிகாரிகள் பி. முருகன், சுமதி, எஸ். அல்லி, திருமகள், சண்முகம், கார்த்திகேயன், முருகேசன், பாலுசாமி, குணசேகரன் ஆகியோர் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இடையூறான மதுக்கடைகள் அகற்ற முடிவு. முதல்வர் விஜய் பொறுப்பேற்றதும் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பஸ் ஸ்டாண்டுகளுக்கு அருகில் இருந்து 500 மீட்டருக்குள் உள்ள 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். ஜூனில் அந்த கடைகள் மூடப்பட்டன. இன்னமும் தங்கள் வீடுகள், பள்ளிகளுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகள் மூடப்படவில்லை என பலர் புகார் எழுப்பி வருகின்றனர். மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த கடைகளை கணக்கெடுக்கும் பணியை டாஸ்மாக் அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்த பணி முடிந்ததும் சம்பந்தப்பட்ட கடைகள் மூடப்பட உள்ளன. அதிமுக அதிருப்தி அணிக்கு வலைவிரிக்கும் தாவேக, சட்டசபையில் மாறும் சீன். சட்டசபையில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது தாவேகவுக்கு ஆதரவாக ஓட்டளித்த அதிமுக அதிருப்தி அணியினர் தற்போது வரை அக்கட்சி பொதுச் செயலர் பழனிசாமியுடன் சமரசமாகவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம், விஸ்வநாதன், அன்பழகன் உள்ளிட்டோர் தனி அணியாக தொடர்கின்றனர். வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் 6ஆம் தேதி தாவேக பொதுச் செயலரும் அமைச்சருமான ஆனந்தை சந்தித்தனர். பின் தாவேக மேலிட முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்து பேசியுள்ளனர். இது குறித்து அதிமுக அதிருப்தி அணியினர் கூறியதாவது: தாவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தால் அமைச்சர் மற்றும் வாரிய தலைவர் பதவிகளை தருவதாக முதல்வர் விஜய் மற்றும் தாவேக தரப்பில் உறுதியளித்தனர். ஆனால் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வென்றபின் வாக்குறுதிப்படி தாவேக நடந்து கொள்ளவில்லை. எங்கள் தரப்பில் இருந்த 6 எம்எல்ஏக்களை தாவேக பக்கம் இழுத்து கொண்டனர். இதனால் எங்கள் தரப்பு பலவீனமாகி எம்எல்ஏ பதவியை காப்பாற்ற பழனிசாமிக்கு கடிதம் கொடுத்தோம். தற்போது தாவேக கூட்டணிக்குள் பிரச்சினைகள் வெடித்துள்ளன. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவதை தாவேக விரும்பவில்லை. சட்டசபையில் கடந்த மே மாதம் நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்த நிலையில்
6 மாதம் கழித்துதான் அடுத்த நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடத்த முடியும். அதற்கான தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கூட கொண்டு வரலாம். அதை சுட்டிக்காட்டி முதல்வர் விஜய்க்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கின்றன. மேலும் காங்கிரசுடன் உறவு வைத்து பாரதிய ஜனதாவை பகைத்துக் கொள்ளவும் விஜய் விரும்பவில்லை. இதற்கெல்லாம் நிவாரணியாக அதிமுக இருக்கும் என விஜய் நம்புகிறார். ஆனால் பழனிசாமி உடன்பட மாட்டார். எனவே முன்னாள் அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. அதன்படி கட்சி தாவல் தடை சட்டம் பாயாத அளவுக்கு எம்எல்ஏக்கள் அணியை உருவாக்குங்கள். எம்எல்ஏக்கள் பலம் வந்தால் கட்சியையும் கைப்பற்றி விடலாம். இதற்கான உதவிகளை ஆளும் அரசாக செய்ய தயார். நீங்கள் பலமானால்தான் எங்களால் உதவி செய்ய முடியும் என அதிருப்தி அணியினருக்கு தாவேக மேலிடம் வலை விரித்துள்ளது. இதனால் அதிமுக எம்எல்ஏக்களிடம் வேலுமணி தரப்பு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்று அதிமுக அதிருப்தி அணியினர் தெரிவித்தனர். முதல்வர் விஜய் வசம் உள்ள துறையில் முறைகேடு, அமைச்சர்கள் தலையிடுவதாக புகார். முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்த பின் 2300க்கும் அதிகமான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பணிகளுக்கான செலவை விட பல மடங்கு கூடுதல் விலை புள்ளி கோரப்பட்டதால் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் முதல்வர் விஜய் வசம் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறையில் உள்ளூர் அமைச்சர்கள் தலையிட்டால் குறைந்த விலை புள்ளி கோரிய டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் சிலர் கூறியது, முந்தைய ஆட்சியில் விடப்பட்ட முறைகேடான டெண்டர்களை கண்காணித்து ரத்து செய்யவே 2 மாதமாகிவிட்டது. அதன்பின் ஜூலையில்தான் புதிய டெண்டர்கள் வெளியிடப்பட்டன. அமைச்சருக்கான கமிஷன், அதிகாரிகளுக்கான பணம் இல்லாததால் அரசு நிர்ணயம் செய்யும் விலையை விட குறைவான விலை புள்ளியை தான் ஒப்பந்ததாரர்கள் போடுகின்றனர். குறிப்பாக முதல்வர் விஜய் கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில் விலை புள்ளிகள் ரொம்பவே குறைந்துள்ளன. ஆனால் துறைக்கென தனி அமைச்சர் இல்லாததால் உள்ளூர் அமைச்சர்கள் தலையீடு அதிகமாகி 10% வரை கமிஷன் கேட்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக ஈரோடு மாநகராட்சியில் LED பல்ப் அமைப்பதற்கான டெண்டர் ஜூலை மாதம் வெளியானது. அதில் அரசு நிர்ணயம் செய்த விலையை விட 25%க்கும் குறைவான விலையை கோரிய நிறுவனம் தேர்வானது. ஆனால் அந்த நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கவில்லை. மாறாக உள்ளூர் அமைச்சரின் 2 சகோதரர்கள் நிறுவனத்தை அணுகி 10% கமிஷன் கேட்டுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கென பொறியியல் கையேட்டில் உள்ள நியாயமற்ற குறைந்த விகிதம் என்ற விதியை பயன்படுத்தி டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே மாநகராட்சியில் கட்டுமான பணிக்கான டெண்டர்களில் 25%க்கும் குறைவான விலை புள்ளி கோரிய நிறுவனத்திடம் 10% கமிஷன் பெற்று பணி ஆணை கொடுக்கப்பட்டுள்ளது. தாவேக ஆட்சியில் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டால் அதில் முறைகேடு நடந்திருப்பதாக காரணம் சொல்லப்படுகிறது. இதை கேடயமாக பயன்படுத்தியே தாம்பரம், திருப்பூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் உள்ளூர் அமைச்சர்களும் ஆளும் கட்சியினரும் தலையிட்டு கமிஷன் கேட்க தொடங்கியுள்ளனர். லஞ்ச வழக்குக்கு பயந்து அதிகாரிகள் இப்போதுதான் கொஞ்சம் மாறி வந்தனர். ஆனால் அமைச்சர்கள் கொடுக்கும் தைரியத்தால் உள்ளூர் அதிகாரிகளும் முறைகேட்டில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் என அவர்கள் கூறினர். பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். அங்கும் பலத்த காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது.